Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la ilaha illallah. أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. சொல்லிலே சிறந்தது இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய சொல்லாகும். வழிகாட்டுதலிலே சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலாகும். மார்க்கத்தில் புதிதாக புகத்தப்பட்ட அனைத்தும் விதகத்துகள் ஒவ்வொன்றும் வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நாளை நம்மை நரகத்திலே கொண்டு சேர்த்துவிடும் என்று ஒவ்வொரு உரை ஆரம்பிக்கும் பொழுதும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரித்துள்ளார். அதை நினைவு கூறியவனாக என்னுடைய இந்த ஜிம்மா தின உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏக இறைவன் நம்மையெல்லாம் இந்த உலகத்திலே படைத்து மனித சமுதாயத்தை படைத்து மனித சமுதாயம் இந்த உலகத்திலே வாழ தேவையுள்ள அனைத்தையுமே இந்த உலகத்திலே படைத்து மனிதனை நாம் எதற்கு படைத்திருக்கின்றோம் என்பதை பற்றி தன் திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், மனிதர்களுக்கு நாம் வாழ்வையும் மரணத்தையும் தந்துள்ளோம். எதற்கென்றால் இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறந்த வரைக்கும் இறப்புக்கும் இடையே ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கை எதற்கு என்றால் லி எவ்வளவுக்கும் ஐக்கும் அஹ்சனு அமலா, அவர் இந்த உலகத்துல யார் அதிக நல்லறம் புரிகின்றார்கள், யார் அதிக நல்லறத்தை செய்கின்றார்கள், யார் அதிக நன்மைகளை சேகரிக்கின்றார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகவும் பரீட்சித்து பார்ப்பதற்காகவும் ஒரு தேர்வு வைத்து பார்ப்பதற்காகவும் தான் இந்த உலகத்துல இறைவன் மனிதனுக்கு வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான். அன்பிற்கினிய சகோதரி, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு களமாக இறைவன் வச்சிருக்கிறான். இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில நடக்குதுல, கல்லூரிகள்ல ஸ்கூல்ல எல்லாம் நடக்குதுல, ஒரு அரையாண்டு தேர்வாக இருந்தாலும் முழாண்டு தேர்வாக இருந்தாலும் மற்ற எந்த தேர்வுகளை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனாலும் அந்த தேர்வு களம் எப்படி இருக்கும், அந்த தேர்வு வகுப்பறை எப்படி இருக்கும், அந்த வகுப்பறையில எப்படி எல்லாம் கட்டுப்பாடுகள் போடப்பட்டு இருக்கும். சிந்திச்சு பாருங்க, ஒரு தேர்வு களத்தை பார்க்கிறோம், ஒரு தேர்வு வகுப்பறையில போய் பார்த்தோமே ஆனால் அங்க இத்தனை மணி 10 மணினா 10 மணிக்கு நீ கரெக்டா உள்ள வந்துடணும்,
1 மணினா 1 மணிக்கு கரெக்டா நீ வெளியேறி இந்த ஹாலுக்குள்ள இந்த எக்ஸாமுடைய அந்த வகுப்பறைக்குள்ள நீ இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அதே போன்ற பக்கத்துல இருக்கக்கூடியவனை பார்க்க கூடாது, அவர்கிட்ட பார்த்து எழுதக்கூடாது, அவரை பார்க்க கூடாது, அவர்கிட்ட பேசக்கூடாது, எந்த பொருளும் கேட்க கூடாது. உன்னுடைய எக்ஸாம் பேப்பர், உன்னுடைய நோட், அதை மட்டும் பார்த்து அதை மட்டும் பார்த்து தேர்வு எழுத வேண்டும் என்று பல விதிமுறைகள் அங்க விதிக்கப்பட்டு இருக்கும். அந்த விதிமுறைகளை மீறினாங்க என்ன நடக்கும்? உடனே என்ன செய்வாங்க? அந்த எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியேற்றப்படுவோம். ஏன்? நீ எக்ஸாம் உடைய விதிமுறையை மீறிட்ட. அப்ப அதனுடைய தண்டனையாக அந்த எக்ஸாம் ஹால்ல இருந்து நம்மள வெளியேற்றப்படும். அதே போன்றுதான், அதே செட்டப்ல தான், அதே வகுப்புல தான், அதே நிலைப்பாட்டுல தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் அமைஞ்சு இருக்கு. இந்த உலக வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கிறான். இஷ்டத்துக்கு மன இச்சையை பின்பற்றுங்க, உங்களுடைய மனசு எப்படி சொல்லுதோ அதே போன்று வாழுங்க என்று அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுக்க. இந்த உலகத்துல நம்மளை படைச்சு நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்திருக்கான். எப்படி தேர்வு வகுப்பறையில ஆன்சர் சீட்டுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்படுதோ அதே போன்றுதான் நமக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரை இறைவன் கொடுக்கிறான். நீ தொழுதா இத்தனை மார்க், 5 நேர தொழுகையை ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை இறைவன் கடமையாக்கி இருக்கின்றான். அந்த 5 நேர தொழுகை எவன் ஒருவன் சரியாக தொழுகின்றானோ அவனுக்கு இவ்வளவு மார்க். யார் ஒருவன் தர்மம் செய்கின்றான், இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தின் மூலமாக மற்ற மக்களுக்கு தன் தேவை போக மீதிய தர்மம் செய்கின்றானோ அந்த தர்மத்திற்கு இவ்வளவு நன்மை என்று பதிக்கப்படும். அதே போன்று யார் ஒருவன் திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுகின்றானோ, படிக்கின்றானோ அவனுக்கு இவ்வளவு மார்க். யார் ஒருவன் நோன்பு பிடிக்கின்றானோ அவனுக்கு இவ்வளவு மார்க். யார் ஒருவன் பொய் சொல்கின்றானோ அவனுக்கு இவ்வளவு பாவம் என்று நம்முடைய வாழ்க்கையில நம் அன்றாட செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நம் நல்லதை செய்தால் நல்லதாக நன்மையாக பதியப்படும், நாம் தீயதை செய்தால் நாம் அதை தீயதாக பாவ கணக்கிலே பதிக்கப்படும். அப்ப அன்பார்ந்த சகோதரர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு களமாக, அந்த தேர்வு வகுப்பறையிலே ஒரு எப்படி கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருக்குமோ அதே கட்டுப்பாடுகளை கொண்டுதான் இந்த நம்முடைய தேர்வு உலக வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தேர்வு களத்தில் இருக்கிறோம். இந்த தேர்வு களத்துல இருந்து கூட இன்றைக்கு இந்த தேர்வு வகுப்பறை இன்றைக்கு வீணடிக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம். நமக்கு நன்மைகள் எதை செய்தாலும் இன்றைக்கு நன்மைகள் இலகுவாக கிடைக்கின்ற அளவுக்கு தான் இன்றைக்கு அந்த மார்க்கம் இருக்கு. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சிந்திச்சு பாருங்க அன்பு சகோதரர்களே. மாற்று மதத்தில் இருக்கிற மாதிரி மற்ற மதத்திலே அவங்க நம்பக்கூடிய அந்த கடவுள்கள் மாதிரி இவ்வளவு தூரம் நீ நடந்து வரணும், இத்தனை நாள் இப்படி இருக்கணும் என்று எவ்வளவு இன்னைக்கு நெருப்புல இறங்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். கண்கூடாக எத்தனை காட்சிகளை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு கடுமையான நன்மைகள் எல்லாம் இதுல இருக்கா? கிடையாது. 5 நேர தொழுகை, 5 நேர தொழுகை, வாரத்துல ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள். இந்த ஜும்மாவுடைய நாள்ல கூட இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்முடைய பொழப்ப, நம்முடைய வேலைய தியாகம் செய்ய இன்றைக்கு நம்முடைய மனம் கிடையாது. என்ன செய்வோம்? 1 மணி வரைக்கும் வியாபாரம் பார்ப்போம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு 12 மணிக்கு கடையை முடிச்சிருவோம். 12 மணிக்கு போனோம்னா போய் குளிச்சுட்டு உடனே கிளம்பி ஜும்மாவுடைய நாள்ல போய் அதோடைய நன்மையை அடைவோம் என்ற எண்ணம் இன்றைக்கு நம்மள்ட்ட கிடையாது. என்ன செய்யறோம்? கரெக்டா 12-1 மணிக்கு கடையை மூடிட்டு வருவோம். இங்க அப்பதான் அவர் முதல் உரை நிகழ்த்தி கொண்டு இருப்பாருங்க இமாம். அதை முடிக்கிற போது அந்த முடிக்கிற ஸ்டேஜ்ல வந்து 2ஆம் முறையில கலந்து கொண்டு அந்த தொழுகையை முடிச்சுட்டு போறோமே, இதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இறைவன் நமக்கு கொடுத்ததற்கெல்லாம் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றியா? சிந்திச்சு பாருங்க. இந்த உலக வாழ்க்கையில இறைவன் நமக்கு எண்ணற்ற அருள் கொடையை கொடுத்திருக்கிறான். இந்த மனிதனாலும் சக மனிதனால் நமக்கு கொடுக்க முடியாத பல அருள் கொடைகளை இந்த உலக வாழ்க்கையில நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அந்த இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் இதுதானா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நம்மளால் முடிந்த தியாகம் இவ்வளவுதானா? ஜும்மாவுடைய நாளில் கூட நம்முடைய வியாபாரத்தை தியாகம் செய்ய மாட்டோம். மற்ற 5 நாள் வேலை 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 பொழப்பு தொழில், நம்முடைய வேலை பொருளாதாரம் என்ற தேடலை கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோமே, சிந்திக்க வேண்டாமா? இந்த 5 நேர தொழுகை தொழுகணும், நாளைக்கு நம்ம எங்க செல்ல இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக கொண்டிருக்கின்றது, நாம் நாளைக்கு எங்கே கொண்டு போய் நிறுத்தப்படுவோம் என்ற சிந்தனை நம்மள்ட்ட இன்றைக்கு கிடையாது. என்ன நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கை, இந்த உலகத்துடைய தளம், இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், பொருளாதாரம் தேவை, பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும், மார்க்கமும் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டாம் என்ற தடையெல்லாம் போடல.
மார்க்கத்துல நம்ம செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்து முடித்து விட்டு மீதி இருக்க நேரத்துல போய் நம்முடைய வியாபாரத்தை பார்க்கணும். 5 நேர தொழுவதற்கு நம்மளால என்ன அவ்வளவு கஷ்டமா? கிடையாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு செய்ய சிந்திக்கிறோம். இறைவன் கொடுத்த பொருளாதாரம், இறைவன் தான் நம்முடைய பாக்கெட்ல 5000 இருந்தாலும் 10,000 இருந்தாலும் நம்ம கிட்ட இந்த பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்றால் அதை நிர்ணயிக்கக்கூடியவன் இறைவன். அவன் கொடுத்த பொருளாதாரத்தை இன்றைக்கு தர்மம் செய்ய சிந்திக்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க அன்பு சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு களம். அதே போல இந்த தேர்வு களத்திற்கும் நாம் எழுதக்கூடிய இந்த தேர்வுக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற கல்லூரி ஸ்கூல் போன்ற இந்த தேர்வு களத்துக்கும் 2 வித்தியாசம் தான் இருக்கு. 2 வித்தியாசம் தான். மற்றபடி எல்லாமே சேமா வரும். நேரம் கட்டுப்பாடு எப்படி மற்றவங்களை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அது போன்று எல்லாமே சேமா வரும். ஆனால் 2 வித்தியாசம் தான். இந்த 2 வித்தியாசம் தான் இந்த உலக தேர்வுக்கும் நாம் எழுதக்கூடிய மறுமையுடைய நாளிலே வெற்றி அடையக்கூடிய அந்த தேர்வுக்கும் 2 வித்தியாசம் தான். அது முதல் ஒரு வித்தியாசம் நேரம். என்னன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் அறிவிக்கும் போது ஒரு நேரம் அறிவிப்பாங்க. ஒரு 10 மணிக்கு தொடங்கும், 10 மணிக்கு தொடங்கி ஒரு 1 மணி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும் என்று அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்தாலும் சரி, மற்ற அறிவிக்கக்கூடிய எந்த செய்தி சேனல் பேப்பர் எதுல அறிவிச்சாலும் இந்த நேரம் என்று ஒன்று குறிப்பிடப்பட்டு இருக்கும். இந்த நேரத்துக்குள்ளதான் எக்ஸாம் நடக்கும். 10 மணிக்கு ஷார்ப்பா 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிரும். 10 மணிக்கு ஷார்ப்பா எக்ஸாம் ஆரம்பிச்சா கரெக்டா 1 மணிக்கு பெல் அடிக்கும் பொழுது எக்ஸாம் உடைய கொஸ்டின் ஆன்சர் பேப்பரை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு அங்க இருக்கும். அதே போன்றுதான், ஆனால் அங்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கும். 3 மணி நேரம் இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? தேர்வு வகுப்பறையில போய் அமர்ந்துறோம். கரெக்டா மணி 10 மணி கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பர்லாம் கையில கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம், எதுவுமே எழுதல. ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஓடுது. கரெக்டா 11 மணி ஆகுது. 10ல இருந்து 11 மணி ஆக 1 மணி நேரம் ஓடுது. என்ன செய்யறோம்? எதுவுமே எழுதல. கொஸ்டின் பேப்பர் நம்ம பேரை மட்டும் எழுதிட்டு ஆன்சர் ஷீட்ல நம்முடைய நேம மட்டும் எழுதிட்டு அமர்ந்து இருக்கிறோம். ஏன்னா அது 1 மணி நேரம் முடிஞ்சு. அப்ப நமக்கு என்ன தெரியும்? அதுல இன்னும் 2 மணி நேரம் நமக்கு இருக்கு. இன்னும் இந்த தேர்வுல 2 மணி நேரம் இருக்கு அப்படின்ற நேர முடிவு நமக்கு தெரியும். என்ன செய்வோம்? 2 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரம் இருந்துச்சு, சரி வேகமாக என்ன செய்யறோம்? அந்த தேர்வை எழுதி என்ன செய்யலாம்? முடிச்சு வெற்றி அடையலாம். ஒரு 35 மார்க் வரைக்கும் நம்மளால எவ்வளவு மார்க்குக்கு எழுத முடியுமோ அதளவுக்கு எழுதிக்கலாம். ஆனால் நாம் எழுதுறோம் இந்த தேர்வு, இந்த தேர்வுக்கு நேரம் ஒன்றே கிடையாது. ஒரு மனிதனுக்கு 60 ஆண்டா, 70 ஆண்டா, 80 ஆண்டா, 30 ஆண்டா, 20 ஆண்டா, 25 ஆண்டா என்பதை இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இறைவன் மட்டும்தான் அதை நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். அப்ப இந்த உலக வாழ்க்கையை விட்டு நம்ம எப்போ செல்லுவோம்? இந்த உலக வாழ்க்கையில இந்த தேர்வுல இருந்து நம்ம எப்ப தூக்கி எறியப்படுவோம்? இந்த வகுப்பறையில இருந்து நாம் எப்போது மறு வாழ்க்கைக்கு செல்லுவோம் என்று எந்த மனிதனுக்குமே தெரியாது. எந்த மனிதனுக்குமே அந்த ஒரு ஞானம் கிடையாது. இறைவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியாது. அடுத்த நொடி கூட நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மரணம் நமக்கு நிகழலாம். ஆனால் அந்த கவலை எல்லாம் நமக்கு கிடையாது. அந்த கவலை எல்லாம் கிடையாமல் இன்னைக்கு என்ன செய்யறோம்? இந்த உலகத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமே, கவலைப்பட வேண்டாமா? இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு பலருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, பல பேர்கிட்ட போய் கேட்போம், பாய் தொழுகைக்கு வரலையா பாய், தொழுக வாங்க பாய், நன்மையான காரியங்களில் ஈடுபடுங்க பாய் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிலர் சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? பதில் எப்படி இருக்கும்னா, பாய் என்ன வயசாயிருச்சு, உங்களுக்கு என்ன வயசா பாய் ஆயிருச்சு, இப்பவே கூப்பிடுறீங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் பாய், இன்னும் ஒரு 40 வயசுக்கு மேல பார்த்து கொள்ளலாம் பாய், 40 வயசுக்கு மேல போய் தொழுதுக்கலாம் பாய், 40 வயசுக்கு மேல போய் நல்ல செய்யலாம், அது வரைக்கும் நான் என்னுடைய வியாபாரத்தை பாத்துக்கிறேன் பாய், என்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதை நான் சேகரித்து வச்சுக்கிறேன் பாய், என்னுடைய குடும்பத்துக்கு தேவையானது என்னுடைய சொத்து பத்து கடைசி காலத்துல நான் அமர்ந்து சாப்பிடுவதற்கு தேவையான சொத்துக்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்கின்றேன் பாய், அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கணும். காரணம், அவங்களுடைய ஆசையெல்லாம் மறுமையுடைய ஆசையெல்லாம் மறந்துட்டாங்க. மறுமைக்கு போகணும், அங்க சொர்க்கத்தை வெற்றி அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணம் எல்லாம் போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த உலகத்துல முதல் நம்ம நல்லா இருக்கணும், உலகத்துல மற்றவரை விட நம்ம கௌரவமா வாழணும், பெரிய சொத்துக்களை கொண்டு வாழ வேண்டும், பெரிய பெரிய கார்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு
இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்துடைய ஆசையில மனிதன் மூழ்கின்றான். அவனை அறியாமலேயே, தன்னை அறியாமலேயே என்ன நினைக்கிறான், நானும் முஸ்லீமுடைய பெயரை கொண்டு இருக்கிறேன் என்ற அந்த ஒரு அடையாளத்தை மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்யறான், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இஸ்லாத்துல நம்ம எதற்கு வந்திருக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, இஸ்லாமிய மார்க்கம் எதை கடமையாக்கி இருக்கின்றது, எதை தடுத்திருக்கின்றது, அதையெல்லாம் மறந்து மனிதனுடைய நிலை எப்படி போகுது, அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுது. இந்த நேரத்துல இந்த தவறு வியாபாரத்துல இந்த மோசடியை செய்யலாம் என்றால் அதை கூட தயங்காமல் செய்யலாம் என்ற அந்த நிலைக்கு மனிதனுடைய நிலை போய்கொண்டே இருக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்க, மனிதனுடைய நிலை எப்படி இருக்கு. இன்னைக்கு அற்ப பொருளாதாரத்துக்காக இந்த பொருளாதாரத்தை வைத்து நம்மளால் நாளைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உலகத்துல சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம், இந்த உலகத்துல 4 பேர் மதிக்கிற போன்ற வாழ்க்கையை வாழலாம். நாளைக்கு நீங்க மறுமையுடைய நாளில அந்த மனுஷருடைய மைதானத்தில் செல்லும் பொழுது இவர் இந்த உலகத்துல பெரிய பணக்காரர் என்று உடனே அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்திற்கு அனுப்பிடுவானா? கிடையாது. அவருக்கும் கேள்வி இருக்கு, அவருக்கும் கேள்வி கணக்கு இருக்கு. அவரும் இந்த உலகத்துல நன்மையை செய்திருந்தால் மட்டும்தான் அவரால் நாளைக்கு சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்துல சுகபோகமான வாழ்க்கை வாழணும், 4 பேர் என்ன மதிக்கணும், 4 பேர் என்ன பார்த்தா பயப்படணும், இவ்வளவு பொருளாதாரம் சொத்து வச்சிருக்கிறாரு என்று அந்த எண்ணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறோம், ஒரு மனிதன் தன்னை மறந்து இஸ்லாத்துல எதற்கு அனுப்பப்பட்ட, இஸ்லாம் எதை தடுத்திருக்கிறது, இஸ்லாம் எதை செய்ய சொல்லியிருக்கிறது, அனைத்தையுமே மறந்து விட்டு என்ன செய்யறான், அவனுடைய மனசு என்ன சொல்லுது அந்த நேரத்துக்கு, வியாபாரத்துல மோசடி செய், பிறர் ஏமாத்து, இந்த உடைஞ்ச பொருளை வித்துரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறான், தன்னுடைய மனசு என்ன சொல்கின்றதோ அதை கேட்டு தன்னை இஸ்லாத்தை மறந்து இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உலக மோகத்துல மூழ்கிறான். இப்படியெல்லாம் நபித்தோருடைய காலம் கிடையாது. நபித்தோர் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொன்னார் என்றால் உடனே அதை அவர்கள் என்ன செய்வாங்க, உடனே செய்யக்கூடியவர்களாக இருந்தார். உடனே ஒரு சொர்க்கத்திற்கு செல்ல ஒரு வழி வருது, ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் உடனே நபித்தோழர் அதை தன் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளதான் பார்ப்பாள். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், சொர்க்கத்திற்கு போறதுக்கு இலகுவாக எவ்வளவோ வழிகள் கிடக்கு. தொழுகலாம், 5 நேரம் தொழுகலாம், தர்மம் செய்யலாம், நோன்பு நோக்கலாம், சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பேஸ்புக்ல சமூக வலைதளங்களிலே வீணாக்கக்கூடிய அந்த நேரத்தை திருமறை குரானை ஓதலாம், பிறருக்கு நன்மை எடுத்து வைக்கலாம், தாவா பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனையோ வழிகள் இருக்கு. இதையெல்லாம் விட்டு விட்டு இந்த உலகத்துடைய மோகத்துல மூழ்கிறோம். ஆனால் நபித்தோளுடைய நிலையை சிந்திச்சு பாருங்க, அவருடைய வரலாற்றுக்களை எல்லாம் எடுத்து பாருங்க. அவருடைய வரலாறுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழியை கற்றுத்தருகிறார், இதன் மூலம் நீ சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அதை எந்த பின்ன பாட்டுகள் எல்லாம் நேரம் கடக்கல, காலம் கடக்கல என்ற எந்த கேள்விக்கு அதுக்கு பதிலும் இல்லாமல் உடனே அதை தன் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். நீங்க எல்லாருமே ஒரு வரலாற்றை சொல்லலாம். ஹதீஸ்ல தபுக் போர் வரலாறு எல்லாருமே படிச்சிருப்போம். ஓரளவுக்கு எல்லா மக்களுக்குமே தபுக் போர் வரலாறு தெரியும். அந்த தபுக் போர் வரலாற்றுல அந்த தபுக் போருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, ஜெய்சுல் உஸ்ரா. அப்படின்னா சிரமத்திற்கு மத்தியில் பட, அதாவது ரொம்ப சிரமமான பஞ்சம் நிலவக்கூடிய அந்த காலகட்டத்துல சாப்பாடுக்கே ரொம்ப சிரமப்படக்கூடிய நேரத்துல, குடிதண்ணிக்கு சிரமப்படக்கூடிய அந்த நேரத்துல என்ன நடக்குது, ஒரு போர் மூண்டுது. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு போர் மூடுது. ரசூலுல்லாஹ் அந்த போருக்கு போகணும். ஆனா இங்க என்ன, குதிரை போகணும்னா வாகனம் வேணும், உணவு வேணும், நீர் வேண்டும், ஆயுத தடங்கள் வேணும், அப்படின்னு பல தேவைகள் அந்த நேரத்தில் அந்த படைக்கு இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் என்ன செய்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் 2 அறிவிப்பை மக்கள் மத்தியில செய்யறாங்க. நபித்தோழர்கள் மத்தியில 2 அறிவிப்புகளை செய்யறாங்க. அதுல முதல் அறிவிப்பு, யார் இந்த ஜெய்சுல் உஸ்ரா இந்த படைக்காக போர் தயாரிப்பு செய்து, அதாவது போர் தயாரிப்பு செய்ய பொருளாதார உதவி யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஃபலவுல் ஜன்னா, சொர்க்கம் இருக்கு என்று சொல்றாங்க. அதே போல இன்னொரு 2வது அறிவிப்பு, ரூமா என்கின்ற ஒரு கிணறு, அதாவது இந்த படை போர் நடக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போக வேண்டும் என்றால் ரூமா என்கின்ற ஒரு கிணற்றை தாண்டணும். அந்த ரூமா என்கின்ற அந்த கிணற்றை யார் விலைக்கு வாங்கி தூர்வாரி
முஸ்லிம்களுக்கு வக்ஃபு செய்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் ஃபலஹுல் ஜன்னா, சொர்க்கம் இருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் 2 அறிவிப்பு செய்றாங்க. இதே மாதிரி நமக்கு ஒரு 2 அறிவிப்பு வருது. நம்முடைய நிலையை சிந்திச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அங்க நடந்த வரலாற்றை பின்னாடி சொல்றோம். நம்முடைய நிலையை சிந்திச்சு பார்ப்போம். இப்படி ஒரு 2 அறிவிப்பு வருது. நாம என்ன செய்வோம்? நம்மளே சில ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா, செய்யலாம்னு நினைப்பாங்க. சரி, பள்ளிவாசலுக்கு தானே, பள்ளிவாசல் கட்டுமானத்துக்கு தானே ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு எண்ணமிட்டு நிலையில வரும் பொழுது, எண்ணமோடு வரும் பொழுது வீட்டுல உடனே வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரி என்ன செய்வாங்க, இங்க குடும்ப தேவையே நிறைய இருக்கு, அங்க போய் 1000 ரூபாயா போடுறியா அப்படின்னு நன்மை செய்யப்படக்கூடிய போதே சிலர் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நன்றாக சிந்திச்சு பாருங்க. இந்த உஸ்மான் அடுத்து வரக்கூடிய வரலாற்றுல உஸ்மான் என்ன செய்யறாங்க, நேரா அந்த ரூமா என்கிற கிணற்றை விலைக்கு வாங்குறாங்க. வாங்கி அதை தூர்வாரி என்ன செய்யறாங்க, ரசூல்லா கிட்ட வராங்க. ரசூல்லாவே, நீங்க இந்த ஜெய்ஷுருஷா படைக்காக 2 அறிவிப்பு கொடுத்தீங்க. அதுல ஒரு அறிவிப்பாக இந்த ரூமா என்கின்ற கிணற்றை யார் விலைக்கு வாங்கி தூர்வாரி அதை முஸ்லிம்களுக்காக வக்ஃபு செய்கின்றார், அவர்களுக்கு ஃபலஹுல் ஜன்னா, சொர்க்கம் இருக்கு என்று சொன்னீங்களே, அந்த கிணற்றை நான் விலைக்கு வாங்கி தூர்வாரி விட்டேன். இதை முஸ்லிம்களுக்கு வக்ஃபு செய்து கொடுக்கிறேன். நீ என்ன செய்ய, இதுல வரக்கூடிய தண்ணீரை அருந்தி கொள்ளலாம் என்று ஒன்று சொல்றாங்க. 2 அறிவிப்புல ஒரு அறிவிப்பு நிறைவு செஞ்சுட்டாங்க. அதே போன்ற ரசூல் அமர்ந்திருக்கிறாங்க. அவர்கள் மடியில 1000 தீனார் காசு, அதாவது 1000 தங்க நாணயங்களை கொண்டு வந்து கொட்டுறாங்க. இந்த படைக்காக போர் தயாரிப்புக்காக வச்சுக்கோங்க. இதுதான் இந்த போர் தயாரிப்பாக உணவு, உடை, ஆயுதம், வாகனம் போன்ற தேவைகள் இருக்கிற இந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக இந்த 1000 தங்க காசுகளை வச்சுக்கோங்க என்று என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள். இன்னைக்கு அந்த கிணற்றை வாங்க செலவு செய்யறாங்க. பொருளாதாரம் 1000 தங்க நாணயம், இன்றைக்கு அதோடைய மதிப்பை எடுத்து பார்த்தோமே ஆனால் எவ்வளவு கோடி கணக்கில் வரும். அப்ப சிந்திச்சு பார்க்க வேண்டும். இந்த நிலை அவங்களுக்கு பொருளாதாரம் இந்த இடத்துல ஒரு பெரிதாக தெரியவில்லை. ஃபலஹுல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தை, சொர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக என்ன செய்யறாங்க, இவ்வளவு பொருளாதாரத்தை செலவு செய்யறாங்க. ஆனா இன்றைக்கு நமக்கு நிரந்தரமான ஒரு தர்மமாக இருக்கு. நம்ம இறந்து விட்டாலும் இந்த உலகத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு நம்மளால முடிஞ்ச ஒரு 100 ரூபாய் கொடுத்திருப்போம், ஒரு 1000 ரூபாய் கொடுத்திருப்போம், ஒரு 1000 ரூபாய் கொடுத்திருப்போம். இதெல்லாம் எப்படிப்பட்ட நன்மை? நிரந்தரமான நன்மை. நம்ம இந்த உலகத்துல இல்ல, இறந்து விட்டோமே ஆனாலும் இந்த உலகத்துல அந்த பள்ளி எத்தனை ஆண்டு காலம் இருந்து அங்க தொழுகை நடக்குது, நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் நடக்குதோ அதோடைய ஒரு நன்மை நம்ம கொடுத்த பொருளாதாரத்தினுடைய விளைவில அந்த வழியிலே நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கு. நன்மைகள் எல்லாம் உதறி தள்ளி கொண்டே போகிறோம். எது? பிறகு பார்த்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு சிந்திச்சு கொள்ளுங்க அன்பு சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம், இந்த காலம் எவ்வளவு மோசமாக இருக்கோ இதை விட அடுத்து வரக்கூடிய காலம் இன்னும் மோசமாக இருக்கும் என்று சொன்னாங்க. இதுக்கு என்ன உதாரணம்னா, நம்ம சினிமா தியேட்டர்லாம் இருக்கு, சினிமா படங்கள் பார்க்கக்கூடியவராக இருப்பாங்க பலரும். ஒரு காலத்துல இந்த சினிமா படம் என்பது எப்படி இருக்கும்னா, தியேட்டர்ல போய் பார்க்கணும். தியேட்டர்ல போய் டிக்கெட் வாங்கி ஒரு கொட்டாய்க்குள்ள அமர்ந்து, அதாவது மண் தரையில அமர்ந்து படம் பார்க்கிற மாதிரி ஒரு காலத்துல இருந்துச்சு. அப்பவே நம்ம படம் பார்க்கக்கூடியவராக இருந்தோமே ஆனால் நம்ம திருந்தி இனிமே சினிமா படங்களே பார்க்க கூடாது, இனிமே சினிமா படங்கள் பாடல்கள் கேட்க கூடாது என்று நம்ம என்ன செய்யறோம், திருந்தி மனம் திருந்தி என்ன செய்யறோம், வந்துடுறோம். அதோட சரி சினிமா படங்களை விட்டுட்டோம்னா விட்டுருந்துருக்கலாம், விட்டுருக்க ஒரு வாய்ப்பு அன்றைக்கு இருந்துச்சு. அடியே அடுத்த காலத்தை பாருங்க, அதாவது நமக்கு முன்னால், அதாவது ஒரு 80ல இருந்து ஒரு 2000 வரைக்கும் சிந்திச்சு பாருங்க, சினிமா தியேட்டர்கள் இருந்த படம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் ஓட 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 இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அவன் எவ்வளவு லட்சம் கோடியை போட்டு படம் எடுத்தாலும் அவன் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண அடுத்த ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம், அரை மணி நேரத்துல கூட அந்த படத்துடைய லிங்க் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்துருது, பேஸ்புக்ல வந்துருது. இன்னைக்கு பல சமூக வலைதளங்கள் மூலமாக அந்த லிங்க் எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை ஆரம்பிச்சு அவன் அந்த படத்தை போட்டு அரை மணி நேரத்துல அந்த படத்தை இங்க உட்காந்து செல்லுல பார்க்கக்கூடிய நிலை வந்துருச்சு. இன்னைக்கு நம்மளால மனம் திருந்தி போக முடியுமா?
அன்னைக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா, அன்றைக்கு பொருளாதாரம் என்பது பெரிய நிலை. ஒரு 5 ரூபா என்பது, ஒரு 10 ரூபா என்பது பெரிய காசாக இருக்கும். அந்த நேரத்துல இந்த பொருளாதாரத்தை வீணடிக்க கூடாது என்று திருந்தி இருந்தோமேனால் திருந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் அன்னைக்கு நாம என்ன செஞ்சுட்டோம்? திருந்தாம விட்டுட்டோம். பிறகு பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு அப்புறம் அப்படியே மாறிக்கலாம்னு நினைச்சு அன்னைக்கு அதை நம்ம விட்ட விளைவு எப்படி அடுத்து திருந்த முடியாத ஒரு வாழ்க்கையை நம்மளை தள்ளிடுச்சு. எப்படி நம்மளே திருந்தி இருக்கிறான்டா உடனே நம்முடைய நண்பன் என்ன செய்வான்? இந்த மச்சான் படத்தோட லிங்க் வந்துருச்சு வச்சுக்கன்னு அனுப்பிச்சு விட்டு அவர் அமைதியாக இருக்கக்கூடியவரையும் தூண்டி விட்டு அதை பார்க்க வச்சுக்குவோம். இன்னைக்கு நிலை அப்படி போயிருச்சு. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த காலத்துல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை அந்த நேரத்துல திருத்திக்கணும். ஒரு தவறு, ஒரு வியாபாரத்துல மோசடி செஞ்சுட்டோமா, அந்த நேரத்துல அந்த மோசடியை செஞ்சுட்டோம், அதற்காக இறைவன்ட்ட பாவ மன்னிப்பை தேடி இனி இந்த மோசடியை நான் செய்ய மாட்டேன் என்ற அந்த முடிவை அந்த நேரத்துல எடுத்துறணும். இல்ல சரி இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன இதெல்லாம் பெரிய மோசடியா அப்படின்னு நம்ம நினைத்தோம் என்றால் இன்னைக்கு நமக்கு ஒரு 500 ரூபாய் தேவைக்காக மோசடி செய்ய ஆரம்பிச்ச நாம நாளைக்கு ஒரு 5000 ரூபாய் தேவை இருக்கும். நம்மளால இந்த மோசடி என்ற அந்த நிலையை விட்டு விலகியே வர முடியாது. ஏன்? நம்ம செய்ய செய்ய நமக்கு தேவைகள் பெருகி கொண்டே போகும். இன்னைக்கு 500 ரூபாய் தேவை இருக்குன்னா நாளைக்கு 5000 ரூபாய் தேவை இருக்கும். நாளைக்கு 5000 ரூபாய் தேவை இருக்குன்னா நாளைக்கு 50000 ரூபாய் தேவை இருக்கும். தேவை என்பது மனிதனுக்கு அதிகரித்து கொண்டுதான் இருக்குமே தவிர அது ஒருபோதும் தீராது. ஏன்? மனிதனுடைய ஆசை அது. மனிதனுடைய ஆசை எப்படின்னா, பைக்ல சைக்கிள் வச்சிருக்கவன் என்ன நினைப்பான்? பைக்கை பார்த்து ஆசைப்படுவான். சைக்கிள் வச்சிருக்கிறவன் பைக்கை பார்த்து ஆசைப்படுவான். பைக் வச்சிருக்கவன் காரை பார்த்து ஆசைப்படுவான். கார் வச்சிருக்கிறவன் அப்படியே அவனுடைய ஆசை அப்படியே பெருகி கொண்டே இருக்கும். அப்ப அவன் என்ன செய்வான்? அவனுடைய ஆசை பெருக பெருக அது நல்ல வழியில இறைவன் காட்டி தந்த வழியில அந்த வியாபாரத்தை செய்து அதன் மூலம் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது ஒரு ஹலாலான ஒரு வழி. என்ன செய்யறான்? தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஹராமான வழியில போய் வீழ்ந்து விடுகிறான். அதனால் அன்பு சகோதரர்களை, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் சின்ன சின்ன தவறுகளை அப்பப்போ திருத்தி கொள்ள வேண்டும். அப்பப்போ என்ன செய்யணும்? அதை விட்டு விலகி இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு தேடி விட்டோமே ஆனால், இந்த நேரத்தில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நாம் விலக்கி விட்டோமே ஆனால் நாளைக்கு பெரிய தவறுகளில் வீழாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்கத்துடைய பற்றிலேயே இருக்கக்கூடிய ஒரு வழியை இறைவன் நமக்கு கொடுப்பான். அதே போல 2 விஷயம் சொன்னோம்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல ஒரு தேர்வு எழுதுறோம். ஒரு 10th பொது தேர்வாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளில் எழுதப்படக்கூடிய அந்த தேர்வுகளாக இருந்தாலும் ரீ எக்ஸாம்னு ஒன்று இருக்கும். ஃபெயில் ஆயிட்ட ஏதோ 5 பாடம் எழுதுன 5 சப்ஜெக்ட்ல எக்ஸாம் எழுதியிருப்போம். ஒரு 3ல பாஸ் ஆயிருப்போம், 2ல ஃபெயில் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ரீ எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரீ எக்ஸாம் எழுதி அதை நம்ம பாஸ் ஆகிக்கலாம். ஆனால் நாம் எழுதக்கூடிய இந்த தேர்வுக்கு ரீ எக்ஸாம்லாம் கிடையாது. ஒரே எக்ஸாம். நம் பிறந்தது முதல் இறக்கின்ற அந்த நொடி வரைக்கும் எழுதி அந்த தேர்வு மட்டும்தான் நாளைக்கு மறுமையுடைய நாளிலே நமக்கு வெற்றியா தோல்வியா என்று தீர்மானிக்கும். திரும்பியெல்லாம் இறைவன் அனுப்ப மாட்டான். ஒரு அடியான இறைவன்ட்ட வந்து, இறைவா எனக்கு நீ கொடுத்த கால அவகாசத்துல நான் எந்த நன்மையும் செய்யல, இன்னும் ஒரு சிறிது கால அளவா கூட, ரொம்ப காலம்லாம் வேணாம், ஒரு கொஞ்ச கால அவகாசம் மட்டும் கூடுகிறேவா. நான் இந்த உலகத்துக்கு சென்று நன்மையை சேகரித்து விட்டு வருகிறேன், நான் சேர்த்து வைத்ததிலிருந்து நன்மைக்கு செலவு செய்து விட்டு வருகிறேன் என்று இறைவன்ட்ட புலம்புவான் ஒரு அடியான். நாளைக்கு மறுமையுடைய நாளிலே ஒரு அடியான் இறைவன்ட்ட புலம்புவான். இப்ப இறைவன் சொல்வானா, உனக்கு ஒரு மனிதன் மனம் திருந்தி, இந்த உலகத்திலே அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னாங்க, இந்த தினத்திலே சொன்னால நன்மையா இரு, உனக்கு காலம் எப்ப வேணாலும் முடியும், உன்னுடைய வாழ்க்கை எப்ப வேணாலும் முடியும், அதற்குள்ள நன்மையை சேகரித்துக்கொள், நன்மையான பக்கத்துல இரு, நன்மையை அதிகமாக செய் என்று இந்த உலகத்திலேயும் நான் உனக்கு சொல்லிட்டேன். இந்த உலகத்துல ஒரு மனிதன் மனம் திருந்தி அவன் இந்த இஸ்லாத்தை ஏற்று அவன் வாழ்ந்து நன்மையான காரியங்களை செய்து சொர்க்கத்தை அடைய உனக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவையோ அந்த அவகாசத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு இந்த மறு வாய்ப்பு எல்லாம் இங்கு கிடையாது. காரணம், நீ சொல்வது உன்னுடைய உள்ளத்திலிருந்து சொல்லல. இந்த வார்த்தை என்பது உன்னுடைய உள்ளத்திலிருந்து வரல. இங்க நடத்தப்படக்கூடிய கேள்வி கணக்குகளை பார்த்து, விசாரணையை பார்த்து சொல்ற, அங்க கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை கண்கூடாக நீ நேர்ல பார்த்துட்டு உன் மனசுல வரக்கூடிய பயத்தினால் நீ சொல்லக்கூடிய வார்த்தை உனக்கு மறு வாய்ப்பு கிடையாது என்று இறைவன் சொல்லி.
இப்ப அன்பார்ந்த சகோதரிகளே, மறு வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்காது. இறந்து விட்டோமே ஆனால் அவ்வளவுதான். இந்த உலகத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அவ்வளவுதான். அதனால நம்ம எப்ப வேணாலும் மரணிக்கலாம். நாளைக்கு மரணிக்கலாம், நாளை மறுநாள் மரணிக்கலாம். அதனால் மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அதனால் நம்மளால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ சேகரிச்சு. ஒன்று, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஒரு விஷயம் எப்பயுமே ஓடணும், நொடிக்கு நொடி இருக்கணும். நம்ம அடுத்த நொடி மரணிச்சிருவோம், அடுத்த நிமிடம் மரணிச்சிருவோம், அடுத்த ஒரு மணி நேரத்துல மரணிச்சிருவோம். எப்படின்னு என்ன செய்யணும்? இந்த சிந்தனையை உள்ளத்துல வச்சுக்கணும். ஏன் இந்த சிந்தனை உள்ளத்துல வச்சுக்கணும்னா, இந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்துல இருக்கும்போது நம்ம தவறுடைய பக்கத்துல போக மாட்டோம். ஏன்? ஐயோ நம்ம மரணித்து விட்டோம் என்றால், இந்த தவறை செய்து கொண்டு இருக்கிறோம், திடீர்னு மரணம் ஏற்பட்டு விட்டால் இந்த தவறு செய்தவனாக பாவவாளியாக போய்விடுவோமே என்ற அந்த எண்ணம் உள்ளத்துல வந்து கொண்டே இருக்கும். மரணத்துடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்துல நாளுக்கு நாள் ஊறிக்கொண்டே இருக்கணும். ஊறிக்கொண்டே இருக்க பாவத்துடைய பக்கம் நான் சொல்ல மாட்டோம். பயம் வந்துடும். ஐயோ இந்த பாவத்தோடு இறந்து விட்டோமே ஆனால், இந்த செய்த மோசடியோடு இறந்து விட்டோமே ஆனால், இந்த பொய் பேசிட்டோம், இந்த பொய் பேசினதோடு இறந்து விட்டோமே ஆனால், அப்படின்ற அந்த பயத்துல என்ன செய்வோம்? நாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடியவராக ஆகிவிடும். அதனால் அன்பார்ந்த சகோதரர்களை, நம்மளால முடிந்த அளவிற்கு நன்மைகளை அதிகமாக சேர்ப்போம். இந்த உலக வாழ்க்கையில நம்ம காசு பணம் சேகரிக்கிறது, சொத்துக்களை சேகரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், சேகரிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிலையில பொருளாதாரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒரு மருத்துவத்திற்கு போனாலும் பொருளாதாரம். நமக்கு தேவையை நம்ம பூர்த்தி செய்வதற்காக எந்த விஷயத்தை எடுத்தாலும் இன்னைக்கு அதுக்கு தேவை மெயினாக இருப்பது, முக்கியத்துவம் வாய்ந்தது பொருளாதாரமாக இருக்கு. அதையும் சேகரிங்க. அதை சேகரிக்கின்ற அந்த வழியில இஸ்லாத்தை மறந்து விடக்கூடாது, கொள்கையை விட்டு வெளியேறி விடக்கூடாது, கொள்கையை விட்டு விடக்கூடாது. அதனால் பொருளாதாரத்தையும் சேகரிப்போம். நம்மளால் முடிந்த அளவிற்கு அதிகமாக நன்மைகளை சேகரித்து நாளைக்கு சொர்க்கத்தை அடையக்கூடிய நட்பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா தின முதலாம் முறையை நிறைவு செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே இறைவன் ஒரு அருள் கொடையிலே இந்த மனித சமுதாயத்திற்கு சோதனையை வச்சிருக்கிறோம். ஒரு சோதனைய இந்த உலக வாழ்க்கையில வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாருக்குமே குழந்தை செல்வம் என்ற குழந்தை பாக்கியத்தை இறைவன் இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறோம். ஒரு சில பெற்றோருக்கு அதை சோதனையாக வச்சிருக்கிறோம். குழந்தையே இல்லாமல் இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை, அவருடைய வாழ்க்கையை அப்படி அமைச்சிருக்கிறோம். நமக்கெல்லாம் இறைவன் குழந்தை என்கின்ற ஒரு பெரிய பரிசு, ஒரு கிஃப்டை இறைவன் இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறோம். இந்த கிஃப்டை நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. ஒரு நண்பன் நமக்கு ஒரு மொபைலோ வேற ஏதோ ஒரு பொருளை கிஃப்டா கொடுத்தாருன்னா நம்ம என்ன செய்வோம்? அதை எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுக்கிறோம்? நம்ம ஒரு நண்பரோ யாரோ ஒருத்தர் ஒரு கிஃப்டை நமக்கு கொடுத்தா அதை எவ்வளவு பாதுகாக்கிறோம்? அதே போன்று இறைவன் புறத்திலிருந்து வந்த ஒரு அழகிய கிஃப்ட் தான் இந்த குழந்தை செல்வம். இந்த குழந்தை செல்வத்தை நம்ம எப்படி வளர்க்கிறோம்? அதான் அங்க சோதனை. நம்மளை பெற்றோராக வைத்து இறைவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். இந்த குழந்தையை நமக்கு கொடுத்து இந்த குழந்தையை இந்த உலகத்துல நம்ம எப்படி வளர்க்கிறோம், இந்த குழந்தையை எப்படி வளர்த்தெடுக்கிறோம், எப்படி வார்த்தெடுக்கிறோம், இந்த இஸ்லாத்தின் பால் வார்த்தெடுக்கிறோமா, இல்ல அவருடைய வாழ்க்கையை மாற்றுப்பாதைக்கு நாமளே செலுத்தி விடுகிறோமா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இந்த இறைவன் சோதனையையும் வச்சிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர், இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தை இல்லை என்று கண்ணீர் விடுகின்றார்கள். சிந்திச்சு பாருங்க. நமக்கு தெரிஞ்ச எத்தனை பெற்றோர்கள் ஒரு குழந்தை இல்லாம அதுக்கு எவ்வளவு பேச்சுக்களை வாங்கி இன்றைக்கு இந்த உலகத்துல வாழ்றாங்க. ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த குழந்தை மீது அதிகமாக கவனம் செலுத்தாத பெற்றோர்களாகத்தான் இன்றைக்கு பலருமே இருக்கிறார்கள். என்ன செய்வாரு? காலையில போவாரு, 8 மணிக்கு வேலைக்கு போனா நைட்டு 8 மணிக்கு தான் வருவாரு. வந்தோடனே அவர் வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தை, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானா, ஸ்கூலுக்கு போனானா அப்படின்னு தான் வரும். ஒரு வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை ஸ்கூலுக்கு போனானாயே. அவங்க பார்வைக்கு முக்கியம் இந்த உலக கல்வி. ஒரு நாளாவது வீட்டுக்குள்ள வந்த நாம
மதரசாவுக்கு போயிட்டு வந்தானா, இன்னைக்கு தொழுகை போனானா, தர்மம் செஞ்சானா அப்படின்னு கேட்டிருக்கோமா? கிடையாது. நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஸ்கூலுக்கு போனானா, ஸ்கூலுக்கு போகட்டும், படிக்கட்டும், இந்த உலகத்துல ஒரு மேதாவியாக வளம் வரட்டும், அதெல்லாம் குற்றம் கிடையாது. அவனை வளர்க்கக்கூடிய அந்த நேரத்துல, அந்த வார்த்தெடுக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த இஸ்லாத்தின் பால் வார்த்தெடுக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு குழந்தையோட நிலையை நம்ம 13 வயசு பையங்கையில, 10 வயசு பையங்கையில எல்லாம் இன்றைக்கு போதை பொருள்கள் எல்லாம் விளையாடி கொண்டு இருக்கு. சிந்திச்சு பாருங்க. 13 வயசு 10 வயது சிறுவர்கள் கையில எல்லாம் இன்னைக்கு போதை பொருள்கள் எல்லாம் தவழ்ந்து கொண்டிருக்கு. அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பொறுப்பாளியாக இருக்கிறோம். அந்த பொறுப்பை கொண்டு நாளைக்கு மறுமையுடைய நாளிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதனால் அதை குழந்தைகள் மீது அதிகமாக கவனத்தை செலுத்தி அவர்களையும் இஸ்லாத்தின் பால் ஈர்த்து இஸ்லாத்தினுடைய வழியிலே அந்த பிள்ளைகளை வார்த்தெடுக்கக்கூடிய நட்பாக்கியத்தை வல்லரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜிம்மா தின 2ஆம் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.